உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. தாவேக அரசின் பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ லதா பேசியிருக்கிறார். அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. மின்சார பேருந்துகளை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என லதா எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். தனியார் பங்களிப்புடன் திட்டங்களை செயல்படுத்துவது ஏற்கக்கூடியது அல்ல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், 6 சிலிண்டர்கள் என்ற அறிவிப்புகள் என்ன ஆனது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தாவேக அரசின் பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை, ஏமாற்றமே. தாவேக அரசு அளித்த வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் லதா எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். அரசு துறைகளில் சுமார் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. அதனை நிரப்புவதற்கு எந்தவிதமான அறிவிப்பும் அறிக்கையில் இடம்பெறவில்லை. வேலையில்லா நிவாரணத் தொகை ரூபாய் 4000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இடம்பெறாதது இளைஞர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோன்று சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசா திட்ட பணியாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் 20 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ரூபாய் 15 லட்சம் ஓய்வூதியம், இந்த அறிக்கையில் அறிவிப்பு எதுவும் இல்லை. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் இந்த அறிக்கையில் எதுவும் இல்லை. அதேபோன்று ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பாசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவலைப்படி வழங்காதது, டெங்கு கொசு ஒழிப்பு ஊழியர்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் எதுவும் அறிவிப்பில் இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. அரசு பணிகளில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நியமனங்கள், தற்போது பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள், தொகுப்பூதிய ஊழியர்கள் 5 வருடம் பணி அனுபவம் பெற்றால் அவர்கள் பணி நிரந்தர செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பது பெரிய ஏமாற்றத்தை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.